நிகழ்தகவு. தோசை கரண்டியை சூடு பண்ணி மனைவியை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கிய கணவன். அரக்கத்தனமாக அடித்த அடியில் அடுத்த சில நிமிடங்களிலேயே உயிரிழந்த மனைவி. தோசை கரண்டியை சூடு செய்து அடித்து கொலை செய்யும் அளவுக்கு கணவனுக்கு மனைவி மீது என்ன வெறி? கொடூர கணவன் சிக்கினானா? மயக்க நிலையில இருந்த மனைவிய ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்த கணவன். இவங்களுக்கு என்னாச்சுன்னு கணவர்கிட்ட டாக்டர்கள் கேட்டப்ப எதுவுமே சொல்லாம போதையிலேயே அவன் தள்ளாடி இருக்கான். அதனால சந்தேகப்பட்ட டாக்டர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இதுக்கிடையில தீவிர சிகிச்சையில இருந்த மனைவி உயிரிழந்துட்டாங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் போதையில் இருந்த கணவன் கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்பதான் மனைவி ஏன் உயிரிழந்தாங்க, என்ன காரணம்னு எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சது. திருவாரூர் வலங்கைமான் பக்கத்துல உள்ள ஆவூர் கிராமத்தை சேர்ந்தவன் பரதன். மது போதைக்கு அடிமையான இவன் வீட்டுக்கு வந்து மனைவிய அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கான். அதனால திருமணமான சில மாசத்திலேயே பரதனை பிரிஞ்சு போயிட்டாங்க அவரோட முதல் மனைவி. அடுத்து 24 வயசான சுந்தரிங்கிற பொண்ண 2வதா கல்யாணம் பண்ணி இருக்கான். சுந்தரிக்குமே பரதன் 2வது கணவர் தான். தன்னோட முதல் கணவரோட நடவடிக்கைகள் பிடிக்காம அவரை பிரிஞ்ச சுந்தரி 2 வருஷத்துக்கு முன்னால பரதனை கல்யாணம் பண்ணி இருக்காங்க. மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த பரதன் தினமும் மது குடிச்சிட்டு வந்து எப்படி முதல் மனைவியை அடிச்சு கொடுமைப்படுத்தினானோ அதே மாதிரி 2வது மனைவியான சுந்தரியையும் டார்ச்சர் பண்ணி இருக்கான். அதனாலேயே தம்பதிக்குள்ள நெத்தம் சண்டை நடந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு வழக்கம் போல போதையிலேயே வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ கிச்சன்ல தோசை சுட்டுக்கிட்டு இருந்த மனைவி கிட்ட மது குடிக்கிறதுக்கு பணம் கேட்டிருக்கான். தான் கிட்ட பணமே இல்லைன்னு சொன்ன மனைவி, ஏற்கனவே போதையில தானே இருக்கீங்க, இன்னும் ஏன் பணம் கேட்கறீங்கன்னு கத்தனதோட முதல் கணவன் சரியில்லைன்னு தான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அந்த 2வது கல்யாணமும் தன்னோட நிம்மதியையே பறிச்சிருச்சேன்னு ஆதங்கத்தை கொட்டி இருக்காங்க. அதை கேட்டு கடுப்பான பரதன் மனைவிய தாக்கி இருக்கான். அதோட தோசை கரண்டிய தீயில வச்சு சூடு பண்ணி அதை வச்சு சுந்தரிய கண்மூடித்தனமா தாக்கி இருக்கான். வலி தாங்க முடியாம கையெடுத்து கும்பிட்டும் விடாத கணவன் சுந்தரி மயங்கி விழற அளவுக்கு தலையிலேயே ஆத்திரம் தீர அடிச்சிருக்கான். அடுத்து மயங்கி கிடந்த மனைவியை எழுப்பி எழுப்பி பார்த்திருக்கான் பரதன். ஆனா மனைவி எந்திரிக்கவே இல்லை. அதனால பக்கத்துல இருந்த ஆட்டோ ஓட்டுநரை கூட்டிக்கிட்டு வந்து அவரோட உதவியோட மனைவிய கணவனே கும்பகோணம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கான். அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் சுந்தரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அவங்கள காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீசார் போதையில இருந்த பரதன் கிட்ட விசாரிச்சப்பதான் கணவனே மனைவிய அடிச்சு கொன்னது தெரிய வந்துச்சு. முதல் மனைவியை கொடுமைப்படுத்தினது போதாதுன்னு 2வது மனைவியையும் கொடுமைப்படுத்தி அடிச்சே கொன்ன பரதன் இப்ப சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். நிகழ்தகவு.